வெல்கம் டு எம்லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் வெக்டார் ஸ்பேசஸ்ன்ற சாப்டர்லேருந்து ஒரு கொஸ்டின். டிட்டர்மின் வெதர் த ஃபாலோயிங் செட்ஸ் எக்ஸ் பவர் 4 மைனஸ் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 5x ஸ்கொயர் மைனஸ் 8x ப்ளஸ் 6 கமா மைனஸ் எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் 5x ஸ்கொயர் ப்ளஸ் 5x மைனஸ் 3 கமா எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 3x ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 5 கமா 2x பவர் 4 ப்ளஸ் 3x கியூப் ப்ளஸ் 4x ஸ்கொயர் மைனஸ் x ப்ளஸ் 1 கமா x cube minus x plus 2 in P4R is linearly independent or dependent. சொல்யூஷன் பார்ப்போமா? கொடுத்துருக்குது எத்தனை வெக்டார் கொடுத்துருக்காங்க? 1 2 3 4 5 வெக்டார் கொடுத்துருக்காங்க. இப்போ லீனியர்லி இண்டிபெண்ட்டாக டிபெண்ட்டான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இதுக்கு 5 ஸ்கேலார் குவான்டிட்டி எடுக்கணும். ABCDன்னு எடுத்துருக்கேன். சச் தட் A into the first vector plus B into second one plus C into third plus D into fourth plus E into fifth vector is equal to 0ன்னு போடுவோம். இங்கே P4Rனா என்ன? P is a polynomial of degree 4. X power 4 வரையும் இருக்கா? அதுக்கு மேலே 5 போல பாருங்கள். ஸோ P4னா P is a polynomial of degree 4. இந்த Rன்றது என்னென்னா Pக்குள்ளே இருக்க வேல்யூஸ் இருக்குல்ல, இந்த 5 இந்த 3 இந்த 5 இதெல்லாம் ரியல் நம்பர்னு அர்த்தம். இது இப்போ லீனியரி டிபெண்ட் ஆர் இண்டிபெண்ட்டான்னு கண்டுபிடிக்கணும். சப்போஸ் எம் கொடுத்துருந்தானா அது மேட்ரிக்ஸ், M2ன்னு கொடுத்துருந்தானா மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2x2. ஆர் கொடுத்துருந்தானா உள்ளே இருக்க மேட்ரிக்ஸ்குள்ளே இருக்க நம்பர்ஸ் எல்லாம் ரியல் நம்பர்ஸ்னு அர்த்தம். ரியல் நம்பர்ஸ்னால் என்னம்மா? 0 வரலாம், பாசிட்டிவ் வரலாம், நெகட்டிவ் வரலாம், ஃப்ராக்ஷன் கூட வரலாம். இமேஜினரி ஐட்டம் வராமல் எது வந்தாலும் அது ரியல் நம்பர்ஸ் தான். ஓகே, இப்போ இதை எழுதிட்டோம். என்ன பண்ணியிருக்கோம்? இந்த ஸ்கேலார் இன்டூ த வெக்டார் ப்ளஸ் எல்லா ஸ்கேலார் கூட வெக்டாரை போட்டுட்டு ஆட் பண்ணிட்டோன்னா ஈக்குவல் டு 0ன்னு போடணும். அடுத்து என்ன பண்ண போகிறோம்? ஈக்குவேஷன்ஸை ஃப்ரேம் பண்ணோம். சிஸ்டம் என்ன ஈக்குவேஷன்? இதில் எத்தனை ஈக்குவேஷன் வரும்னு சொல்லுங்கள். உங்களுக்கு 5 டேர்ம் வரும். பவர் 4னா 4 3 2 1 கான்ஸ்டன்ட் 0. ஸோ 5 டேர்ம் வரும். அப்போ 5 ஈக்குவேஷன் உங்களுக்கு வரணும். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் பவர் 4 கோஎஃபிஷியண்ட்டை நான் இப்போ மேட்ச் பண்ணுறேன். எக்ஸ் பவர் 4ஓட கோஎஃபிஷியன்ட் 1 இன்ட்டு ஏ மைனஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ் 2D. இங்கே எக்ஸ் பவர் 4 இல்லை, அப்போ இ கிடையாது. ஸோ இது ஈக்குவல் டு 0. இது என்னோடய ஈக்குவேஷன் 1. அடுத்து எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியண்ட்டை ஈக்குவேட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், மைனஸ் ஏ ப்ளஸ் பி, இதில் எக்ஸ் கியூப் இல்லை, ஸோ சி கிடையாது, ப்ளஸ் 3D ப்ளஸ் இ ஈக்குவல் டு 0. அடுத்து எக்ஸ் ஸ்கொயர்டோடது 5a ஸ்கொயர்டுக்கு மைனஸ் 5b ப்ளஸ் 3c ப்ளஸ் 4D இங்கே கிடையாது, ஸோ ஈக்குவல் டு 0. அடுத்து எக்ஸ் டேர்ம் மைனஸ் 8a ப்ளஸ் 5b மைனஸ் 3c மைனஸ் d மைனஸ் இ ஈக்குவல் டு 0. உங்களுக்கு எல்லாம் கரெக்டாக வருது பாருங்கள். அடுத்து லாஸ்ட்டு கான்ஸ்டன்ட் 6a மைனஸ் 3b ப்ளஸ் 5c ப்ளஸ் d ப்ளஸ் 2e ஈக்குவல் டு 0. இப்போது இந்த கொஸ்டின்லேருந்து நான் 5 ஈக்குவேஷன் எடுத்து எழுதியாச்சு. இந்த ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணணும். நமக்கு 3 வேரியபிள் வரையணும், நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ இதுக்கு நார்மல் மெத்தடில் நம்ம சால்வ் பண்ண முடியாது. எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணுறத விட நம்ம மேட்ரிக்ஸ் நோட்டேஷன் போகிறது ஈஸி. பிகாஸ் 5 ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ இதை மேட்ரிக்ஸ் நோட்டேஷனில் எழுதுகிறேன். எப்படி எழுதுகிறேன்? இதோட கோஎஃபிஷியன்ட் எடுத்து எழுதணும். இங்கே பாருங்கள், 1a அப்போ மைனஸ் 1 பிக்கு கோஎஃபிஷியன்ட், சிக்கு 1, டிக்கு 2, இ இல்லை, ஸோ 0. அதை தான் இங்கே எழுதியிருக்கு. இன்ட்டு இங்கே பாருங்கள், மைனஸ் 1 1 சி 0 டி 3 இ 1. இங்கே 5 மைனஸ் 5 3 4 இக்கு ஒரு 0. அடுத்து மைனஸ் 8 5 மைனஸ் 3 மைனஸ் 1 மைனஸ் 1. லாஸ்ட்டு 6 மைனஸ் 3 ப்ளஸ் 5 1 2. இதோட கோஎஃபிஷியன்ட் எழுதியாச்சு. இன்ட்டு ABCDE ஈக்குவல் டு இந்த ஜீரோஸ். ஏன் இப்படி எழுதுகிறோன்னா இதுலேருந்து நம்ம திருப்பி இந்த ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ண முடியும். பாருங்கள், இந்த நம்ம மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் 7 ரூல் 1 இன்ட்டு ஏ மைனஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ் 2D ஈக்குவல் டு 0. இதை பாருங்க, ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்துச்சு. இந்த மாதிரி செகண்டை வச்சு பண்ணால் செகண்ட் ஈக்குவேஷன் எல்லாம் ரிட்டன் நம்ம எடுத்துடலாம். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ண போகிறோம்? சால்வ் பண்ணோன்னா நமக்கு ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் வேணும். ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் A பார் B அப்படின்னா என்னென்னா இதுதான் A. ஆக்சுவலாக இது என்ன ஃபார்மேட்னா AX இஸ் ஈக்குவல் டு B. அப்போது இந்த ஏவை தூக்கி அப்படியே எழுதிடுறேன். கூடவே இந்த பியை அது கூட சேர்த்து எழுதுகிறேன். 0
ஓகேவா? இதுதான் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ். இதை சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி சால்வ் பண்ணணும்னா, இந்த ஃபஸ்ட் ரோ தவிர்த்து இதுக்கு கீழே இருக்க 4 0 வரணும். வர மாதிரி நம்ம சால்வ் பண்ணணும். அப்போது ஃபஸ்ட் ரோவை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு செகண்ட் ரோவை இப்போ இந்த டேர்மை 0 ஆக்கணும்னா என்ன பண்ணணும்? R2 is equal to R2 plus R1. அப்போ -1 + 1 0 ஆகிடும். ஸோ இந்த இதை நம்ம இந்த ஒரு நம்பருக்கு பண்ணக்கூடாது, இந்த ஃபுல் ரோக்கு பண்ணணும். அடுத்து R3 பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. அப்போ இங்கே -5 இருந்தால் தான் 0 ஆகும். R3 is equal to R3 -5 times R1ன்னு எழுதணும். இங்கே பாருங்கள், இதுக்கு R4 is equal to R4 plus 8 R1 போட்டால் தான் +8 -8 0 ஆகும். இங்கே R5 equal to R5, இங்கே 6 இருக்குது. அப்போ -6 வேணும். -6 R1 போட்டு இது ஃபுல்லாக 0 ஆக்கிடலாம். அதே நேரம் இதுக்கும் சால்வ் பண்ணணும். ஒன்று ஒன்றா பண்ணுவோமா? அதோட ஆன்சர்ஸ் அப்புறம் செக் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இது நான் என்ன சொன்னேன்? R2 வந்து R2 + R1. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 0. இது ரெண்டையும் ஆட் பண்ணாலும் 0. இது ஆட் பண்ணால் 1. இங்கே 5 வரும். இங்கே 1. இங்கே எப்பயுமே 0 தாம்மா, இதில் ஒன்றும் இருக்காது. அடுத்து இதில் என்ன சொன்னோம்? R3 -5 R1. 5 - 5 0. இங்கே -5 -5 × -1 வந்து +5. மறுபடியும் இதுவும் 0 ஆகிடும். இங்கே 3 -5 அப்போ என்ன ஆகும்? -2ன்னு வரும். இங்கே 4 -5 2 are 10. அப்போ 4 - 10 வந்து -6ன்னு வரும். இங்கே ரெண்டுமே 0. ஸோ ப்ராப்ளம் சால்வ். அடுத்து இது +8 டைம்ஸ்ன்னு போடணும். ஸோ -8 + 8 0 ஆகிடும். இங்கே 5, இது +8 டைம்ஸ்னானது -8. -8ம் +5ம் வந்து -3ன்னு வரும். இது -3, இங்கே வந்து +8. அப்போது -3யும் 8ம் சேர்ந்தால் ஒரு 5. -1 + 16. அப்போது 16ல் -1 போச்சுன்னா 15ன்னு வரும். அடுத்து -1, இந்த இடத்துல 0 இருக்குது. ஸோ -1 அப்படியே வந்துடும். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த 5th ரோ பாருங்கள். இங்கே என்ன இருக்குது? 6 இருக்குது. 6 கூட இதை -6 டைம்ஸ் பண்ணணும். அப்போ என்ன ஆகும்? 6 -6 R1 0. -3 -6 போட்டால் இது +6 ஆகிடும். 6 - 3 is +3. அதே மாதிரி 5 -6 போட்டோன்னா -1 வரும். 1 -6 டைம்ஸ் 2 வந்து -12. அப்போ -12 + 1 -11ன்னு வந்துடும். இங்கே 2, இங்கே 6 டைம்ஸ் எதுவும் போட வேணாம். ஸோ 2. இதுதான் இந்த இடத்துல எனக்கு இருக்குது. 0லாம் ஒன்றும் அஃபெக்ட் ஆகாது. இதுதான் இங்கே அப்படியே இருக்குது. கிளியராமா? இப்போ என்ன பண்ணணும்? எனக்கு இது ஃபுல்லாக 0 ஆகிடுச்சா? இப்போது அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்தடுத்து நமக்கு இந்த ஃபுல் ட்ரையாங்கிள் 0 வரணும். அப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ இதை ஃபஸ்ட் ரோ வச்சு என்னால் ஆப்ரேட் பண்ணவே முடியாது. ஏன்னா எது பண்ணாலும் இங்கே நம்பர் வந்துடும். ஸோ இனிமேல் ஃபஸ்ட் ரோ அப்படியே இருக்கட்டும். அதை நான் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஸோ ஃபஸ்ட் ரோ வச்சு ஆப்ரேட் பண்ண முடியாததுனால நான் இனி செகண்ட் ரோ வச்சு ஆப்ரேட் பண்ணுறேன். இப்போ இந்த ரோவை வந்து 0 கொண்டு வர ட்ரை பண்ணோன்னா ஆல்ரெடி 2த்துல 0 இருக்குது. இதை 2த்து கூட இங்கே ஈக்குவேட் பண்ண முடியாது. -3 × 0 டைம்ஸ் எதை பண்ணாலும் பண்ண முடியாது. இது கூட இதையும் பண்ண முடியாது. ஃபஸ்ட் ரோ நம்ம தொட முடியாது. அப்போ ஏதோ ஒன்று நம்ம இப்போ பண்ணுவோம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்? என்னுடைய R4 + R5ன்னு எழுத போகிறேன். புரியுதாம்மா? இங்கே ஃபுல்லாக 0 கொண்டு வரணும். இதை ரெண்டும் நான் ஈக்குவேட் பண்ணலாம். இப்போ இவ்வளோ நேரம் ஃபஸ்ட் ரோ வச்சு ஈக்குவேட் பண்ணோம். இப்போ செகண்ட் ரோ வச்சும் ஈக்குவேட் பண்ண முடியாது. தேர்ட் ரோ வச்சும் ஈக்குவேட் பண்ண முடியாது. ஏன்னா 0ன்னு இருக்குது. அதனால் இது 2 தான் பண்ண முடியும். ஸோ R4 = R4 + R5. ஸோ இந்த 3 ரோவை நான் மாற்றலை. R4 என்ன பண்ண போகிறேன்? இது கூட சேர்த்து ஆட் பண்ண போகிறேன். 0 -1 + 5 4 -11 + 15 4 2 - 1 1ன்னு போட்டுட்டு R5 அப்படியே எழுதிட்டேன். நமக்கு கீழே தான் 0s வரணும். பட் இங்கே பாருங்கள் மேலே இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்? இப்படி 0 வரணும்னா எனக்கு இங்கே 0 தேவை கிடையாது ஆக்சுவலி. ஸோ இந்த ரோவையும் இடம் மாற்றிடுறேன். R2யும் R5யும் இடம் மாற்றுறேன். புரியுதா? எதுக்குன்னு? நமக்கு இந்த லைன் ஃபுல்லாக 0 வரணும். அப்போ இங்கே 0 தேவையில்லை. ஸோ இதை தூக்கி லாஸ்ட் ரோவில் போட்டுக்கலாம். இங்கே 0 இல்லாதது தூக்கி மேலே போட்டுக்கலாம். ஸோ R2 R5 மட்டும் இடம் மாற்றிருக்கேன். இங்கே பாருங்கள் 0 3 -1 -11 2. இந்த R5ல் இருக்கிறது R2க்கு கொண்டு வந்திருக்கேன். R2ல் இருக்க 0 0 1 5 1 அதை R5க்கு கொண்டு வந்திருக்கேன். இப்போ இன்னும் என்ன 0 ஆகணும்? இந்த பக்கம் வந்துருச்சு. இந்த 2 வரணும். இது 2 வரணும்னா நம்ம எந்த ரோ கூட இப்போ ஆப்ரேட் பண்ணலாம்? என்னால் இது வரையும் ஆப்ரேட் பண்ண முடியாது. ஸோ நான் தேர்ட் ரோ வச்சு தான் ஆப்ரேட் பண்ணணும். அப்போ தான் இங்கே இருக்க 0ஸ்லாம் அஃபெக்ட் ஆகாது. அப்போ தேர்ட் ரோ வச்சு இதை செக் பண்ணும்போது R4 + 2 டைம்ஸ் R3ன்னு போடலாம். அப்போ 4 + 2 × -2 வந்து -4 0ன்னு ஆகிடும். அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். அதே மாதிரி R5 பாருங்கள் 2 R5 +
R3ன்னு போடலாம். அப்போ 2 மைனஸ் 2 0 ஆகிடும். இதை தான் நம்ம போட போகிறோம். இப்போ ஒன்று ஒன்றா போடுவோமா? இப்போ R4 ப்ளஸ் 2R3 4 மைனஸ் 4 0 ஆகிடும். R4 4 ப்ளஸ் 2R3 அதாவது மைனஸ் 12ன்னு வரும். அப்போ மைனஸ் 12 ப்ளஸ் 4 வந்து மைனஸ் 8. அடுத்து 1 இந்த இங்கே R3 எதுவும் இல்லை, ஸோ 1ன்னு போட்டாச்சு. R5 என்ன இருக்குது இங்கே? 2R5 ப்ளஸ் R3 2 டைம்ஸ் R5 2 மைனஸ் 2 0 ஆகிடும். 2 டைம்ஸ் இது 10 ப்ளஸ் R3 அப்போது 10 மைனஸ் 6 வந்து 4 ஆகிடும். 2 டைம்ஸ் இது R3 ஒன்றும் கிடையாது, ஸோ 2. இது வரையும் கிளியராமா? இப்போ என்ன பண்ண போகிறோம்? இன்னும் ஒரே ஒரு டேர்ம் 0 வரணும். எது? இந்த 4. அதுக்கு இந்த 2 ரோவை தான் ஈக்குவேட் பண்ண முடியும். அப்போது நான் எனக்கு 0 இங்கே வேணும். ஸோ R5 ஈக்குவல் டு 2 டைம்ஸ் R5 ப்ளஸ் R4ன்னு போட்டுடலாம். இது கூட 2 டைம்ஸ் பண்ணால் 8 ப்ளஸ் பண்ணால் 8 மைனஸ் 8 0 ஆகிடும். அதே மாதிரி 2 டைம்ஸ் R5 இஸ் 4 ப்ளஸ் 1 5 முடிச்சாச்சா? இப்போ இதுக்கு மேலே நம்ம சால்வ் பண்ண முடியாது. நம்ம எக்கிலான் ஃபார்ம் கொண்டு வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்களா, இது ஒரு ட்ரையாங்கிள் பார்த்தீங்களா? இது லோயர் ட்ரையாங்கிள், இதுதான் லீடிங் டயகனல். இதுக்கு மேலே இருக்கிறது அப்பர் ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க. இந்த லோயர் ட்ரையாங்கிள் ஃபுல்லாக 0 கொண்டு வந்துட்டோம்னா எக்கிலான் ஃபார்ம் கொண்டு வந்துட்டோம். இப்போ நம்ம புதுசாக மறுபடியும் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோம்? A மைனஸ் B ப்ளஸ் C ப்ளஸ் 2D ஈக்குவல் டு 0 இந்த ரெடியூஸ் பண்ணதுலேருந்து கொண்டு வர போகிறோம். அடுத்து இங்கே A கிடையாது. 3B மைனஸ் C மைனஸ் 11C ப்ளஸ் 2E மைனஸ் 11D ப்ளஸ் 2E ஈக்குவல் டு 0 மைனஸ் 2C மைனஸ் 6D ஈக்குவல் டு 0 மைனஸ் 8D ப்ளஸ் E ஈக்குவல் டு 0 5E ஈக்குவல் டு 0. ஏன்னா இந்த ஜீரோலாம் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டுக்கு அப்புறம் உள்ளது தான். ஸோ இந்த 5 ஈக்குவேஷனை எழுதுகிறேன். எப்படி நம்பர் பண்ணுறேன்? இங்கே 5 வரையும் போட்டதுனால இதை 6 7 8 9 10 போட்டேன். ஓகேவா? இப்போ ரிவர்ஸில் வருவோம். கடைசி ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. 5E ஈக்குவல் டு 0னா E வந்து 0. ஸோ E 0ன்றதை தூக்கி அதுக்கு முந்தின ஈக்குவேஷன் 9ல் போட்டிங்கன்னா மைனஸ் 8D ப்ளஸ் 0. அப்போ என்னாகும்? மைனஸ் 8D ஈக்குவல் டு 0னா D ஈக்குவல் டு 0. அடுத்து இந்த டியும் ஈயும் 0வை தூக்கி எந்த ஈக்குவேஷனில் போடணும்? இதுக்கு முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா, மைனஸ் 2C மைனஸ் 6D ஈக்குவல் டு 0 அதில் போடணும். அப்போ என்னாகும்? இதில் மைனஸ் 2C இருக்கும், இந்த D டேர்ம் 0 ஆகிடும். ஸோ மைனஸ் 2C ஈக்குவல் டு 0 அதாவது C 0. இதை தூக்கி அதுக்கு முந்தின ஈக்குவேஷன் 7ல் போடணும். இந்த இருக்குது பாருங்கள், 3B மைனஸ் C மைனஸ் 11D ப்ளஸ் 2E ஈக்குவல் டு 0. அப்போது சியும் 0 டியும் 0 ஈயும் 0. ஸோ என்னோடய பியும் ஆட்டோமேட்டிக்காக 0 வந்துடும். அதை தூக்கி ஈக்குவேஷன் 6ல் போட்டால் மறுபடியும் அங்கே BCD எல்லாம் 0னா A 0. அப்போ என்ன ஆகுது? எனக்கு ABCDE 5 வேல்யூவும் ஸ்கேலார் குவான்டிட்டியும் 0. அப்போ எப்போ எல்லாமே 0 வருதோ த கிவன் செட் இஸ் லீனியர்லி இண்டிபெண்ட். அவ்வளோதாம்மா இந்த சம்மோட ஆன்சர். தேங்க்யூ.